பிரஜன் சார். அதான் வேணாம் என்னடா வந்தோடனே தேடின ஆளை காணோன்னு. சார் இப்போ வந்து நீங்கள் நிறைய டேரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. லேடி டேரக்டர் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கீங்க. அவங்க எப்படி வந்து ஒர்க் பண்ண வச்சாங்க உங்களை? ஏன்னா வந்து ஆம்பளைக்குன்னு ஒரு திமிரு இருக்கும், ஆனால் வந்து லேடிஸ் வந்து அதை அழிச்சிருவாங்க. இல்லை சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை அவங்களுக்கும் அந்த திமிரு இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா திமிரு கண்டிப்பாக எங்கே திறமை இருக்கோ அங்கே திமிரு கண்டிப்பாக இருக்கும். அது தப்பான விஷயமே கிடையாது. பெண்கள் இப்போ நம்ம வீட்டில் ஏன் அடிபடைஞ்சு போகிறோம்? பயம் கிடையாது. அவங்க அப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் இருப்போம். ஸோ அதனால் அவங்ககிட்ட எல்லா திறமைகளும் இருக்குது. அவங்க அழகாக வேலை வாங்க தெரியும் சூப்பராக. இப்போ என்னென்னா இப்போ அவங்க தான் ப்ரொடியூஸும் பண்ணாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வருவார். இவங்களே வந்து சரி நம்ம நினைக்கிறோம் ஒரு ஷூட்டிங் வெளியூர் போனால் ஈஸியாக நம்ம சுற்றி பார்த்துடலான்னு. உண்மையால் உட்காந்து சாப்பிட கூட டைம் இருக்காது. நாங்களாம் ரோட்டில் எங்கெங்கே போகிறோமோ அது தப்பு கிடையாது. நாங்கள் டைமை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல வண்டிக்குள்ளே ரவுண்டு அடிச்சிட்ருப்போம். ஏன்னா இப்போ நம்ம ஊர் மாதிரி இப்போ பெர்மிஷன் வாங்கிக்க முடியாது. போயிட்டு எல்லாமே ஒர்க் பண்ணுவோம், கேமரா இருக்கும். ஸோ வண்டி ரன்னிங்கில் இருக்கும், அங்கே ட்ரெஸ்ஸை மாற்றிருக்கோம். ஸோ அது மாதிரி வந்து ஆஃபீஸில் போய் ரொம்ப தூரம் போய் ட்ரெஸ் மாற்றணும். ஸோ அங்கே பப்ளிக்கில் நீங்கள் மாற்ற முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, வந்து போலீஸ் தூக்கிட்டு போயிடுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு மெயினாக கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு ஓகேவா, ஃபுட்டு ஓகேவா, இதுவும் போயிட்டுருக்கோம், ப்ரொடக்ஷன் இதோட எல்லாமே வந்துட்டுருவாங்க. இது எல்லாமே மைண்டில் தூக்காமல் வேலையும் பார்த்துருந்தாங்க, எழுதிட்டும் இருப்பாங்க. ஷார்ட் நம்ம எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக எடுப்பாங்க. எடிட் பேஸ்லாம் படம் பண்ணாங்க, நான் பார்த்துருக்கேன். எல்லாருமே டென்ஷன் ஆவாங்களே. இங்கே பாதி படம் நடக்கும், பாதி படம் நடக்காது. 6 மாதம் ஒரு பிரேக் விட்றாங்க, அதோட படமே முடிஞ்சிச்சு. பட் தெளிவாக ஆரம்பித்தாங்க. என்ன சொன்னாங்க, இவ்வளோ நாளுக்குள்ளே எனக்கு ஒரு நாள் கம்மி பண்ணி எடுத்தாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி சொல்லுவாங்கள்ல, கரெக்டு. நான் எதுவுமே உங்களை ஃபாலோ பண்ணல, எதுவுமே நான் கேட்கல. நான் டிமாண்டும் பண்ணுற ஆள் கிடையாது. வாங்க, டிக்கெட் ஏறினாங்க, ஷூட்டிங்கு, இது ஷெடியூலு 2-3 மாதம் முன்னாடி அனுப்பிச்சிட்டாங்க எல்லாமே. உங்களுக்கு என்ன இந்த டைமில் பிக்கப் இருக்குது. பாம்பே பேட்டர்னில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அங்கே அப்படி தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு, யாரோடய ஒர்க் பண்ணாமல் நீங்கள் எப்படி இதை பண்ணிட்டீங்கன்னு. அப்போ அதே மாதிரி நான் சொன்னேன், எனக்கு சப்போர்ட் கேரளாவில் கிடைக்காது. நான் சொன்னேன், நான் வந்து பிறப்பால் சென்னை தான், என் ஒய்ஃப் தான் கேரளா. நான் இப்படியே போய் கற்றுக்கிட்டேன், நானும் அப்படி தான் படம் பண்ணேன். ஆனால் சென்னையில் உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. எங்கே போகணும் ஏது போகணும் ஒரு நம்பர் மட்டும்தான் சில இடத்துல போனாங்க. டிஐ டப்புன்னு முடித்தாங்க, டப்பிங் முடித்தாங்க. ஸோ அவங்க கம்ஃபர்ட் ஜோன் வந்து கேரளா விட இங்கே தான் இருக்குது. சார் ஆயிட்டாரு. நான் சொல்லி இதை எழுதி இல்லை ஆக்சுவலாக விஜய் சார் வந்து தளபதி வந்து நல்லா ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு. அதான் நீங்கள் பார்த்துறீங்களே, ஒரு காலத்தில் பார்லிமெண்ட்டில் என்ன நடக்குன்னே தெரியாது. இப்போ மக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தணும்னு சொல்லி இப்போ 2 நாள் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேப்பர் படிச்சிருந்தா தெரியும்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் அப்டேட்டாக இருந்திருக்காரு. எல்லாம் இப்போ முன்னாடி ஆட்சியிலேருந்து வந்தவங்கலாம் பண்ணாமல் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னென்னா அது வந்து ஒரு குடும்ப அரசியலாக இருந்திருக்கு. இப்போ இண்டிவிஜுவலாக அவர் இறங்கியிருக்காரு, நடிகராக இருந்திருக்காரு, எல்லா கஷ்டங்களும் தெரியும், பண்ணிகிட்ருக்காரு. எடுத்தோடனே 3 மாதத்துக்குள்ளே இவ்வளோ தூரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 15-20% பண்ணுறாரு. காலப்போக்கம் 5 வருஷங்கள் இருக்குல்ல, கண்டிப்பாக பெருசாக இருக்கும். 100%. பர்சனலாக இல்லை, அப்பாவை காணும் அப்பா காணும். ஆக்சுவலாக அன்றைக்கி அவர் இங்கே இல்லை, சம்மந்தப்பட்ட ஆள் சொல்லியிருக்காரு, நீ அவன்கிட்ட கேட்டு பாருங்கள், அந்த லாட்ரி மட்டும் தானே சொல்கிறீங்க. அவரும் சொல்கிறாரு, அவரும் அங்கே தான் இருந்திருக்காரு, ஆக்சுவலாக அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக இருக்கும்ல, நம்ம ஜெயிக்காத காலகட்டத்தில் இருக்கும்போது நமக்கு பெயின் இருக்கும். ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயம் பேசுவோம், ஆனால் ஓப்பனாக தான் பேசுகிறாங்க. சரி, அது ஹெல்த்தியாக இருந்துட்டு சந்தோஷமான விஷயந்தான். அது அவங்களுக்குள்ளே பேசி அது அப்படியே ஸ்ட்ரக்கப் ஆகாமல் மக்களுக்கு நல்ல திட்டம் தரோம், இது தரோம், நிறைய விஷயங்கள். இப்போ ஃபார்மிங்க்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். இப்போ ஃபார்மிங் லேண்டு பல விஷயங்கள் பண்ணுறவர் சொல்லியிருக்கார் விஜய் சார். இப்போ எது நடந்தாலும் நீங்கள் இப்போ என்னென்னா இந்த லஞ்சம் ஒழிஞ்சிருக்குங்க. அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்ப்பரேஷன் சைடில் எங்கே போனாலும் இப்போ நானும் ஒரு இடம் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு இடத்துல போயிட்டு முன்னாடியெல்லாம் இங்கே மூவ் பண்ண அங்கே மூவ் பண்ணன்னு சொல்லும்போது எவ்வளோ கொடுத்தா எவ்வளோ வேலை நடக்கும்னு இருக்குது. இப்போ வாங்குறது பயப்படுறோம். ஆக்சுவலாக செக்யூரிட்டி 10 ரூபா டீ குடி கேட்க மாட்டுறாங்க, அப்படி தான் இருக்காரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுருக்குல்ல எல்லார்கிட்டையும். போலீஸ்கிட்ட மாற்றம் வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம டிவிக்கே தானே, நான் பச்சையாக சொல்லியிருக்கேன். நான் ஒரு பூஜையில் கூட நான் சொன்னேன், நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னது, எனக்கு அதுலேருந்து 5000 ஃபாலோவர்ஸ் தூக்கிட்டாங்க இன்ஸ்டாகிராமில். என் பேஜே போனாலும் பரவாயில்ல, எனக்கு மனசில் என்ன தோணுச்சோ நான் தான் சொன்னேன். நமக்கு சினிமாவில் தெரியும்ல, சினிமா ஈஸியாக தூக்கி போட்டு சொல்லுவாங்க. யார் வேணால் வரட்டும். விஜயகாந்த் சார் வந்தார், நல்லா அவர் தான் 95,000 கிலோமீட்டர் அவர் தவிர யாருமே இப்படி ட்ராவல் பண்ணல. வந்தார், நல்லா பண்ணார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது என்ன நடந்தது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சார் எப்படி பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரியும் முன்னாடியே. அதுக்கப்புறம் ஒருத்தர் வரணும்னா யார் வேணால் வரட்டுமே, நீ யார் வேணால் வரலாண்ணே, நீ கூட வரலாம், நல்லது பண்ணுறாருந்தான் உங்கள் பேக்கப் இருந்தால். 5 வருஷம் கொடுத்தா பாருங்களேன் தளபதி கிட்ட அவர் என்ன பண்ணுறாருன்னு. மேஜிக்னா
நல்ல விஷயந்தான். அப்படி கிடையாது. நீங்கள் கேட்ட விஜய் சார் எம்ஜிஆர் கூட தானே டிவிக்கே ஒப்பிடுறது. வாக்குறுதி கொடுத்ததை அவர் ஏன் இன்னும் பண்ணுவார்ண்ணே. 3 மாதம் தானே ஆச்சு. இன்னும் 5 வருஷம் 3 மாதம் இல்லையே. ஒன்னோட செய்யலையா அவர்? பண்ணுவார்ண்ணே. ஒண்ணுமே செய்யல. கண்டிப்பாக பண்ணுவார். பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். என்ன தேடி காதல் என்ற வார்த்தை அந்த பாட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி லுக்ல தான் இப்ப இருக்கீங்க. படம் அந்த மாதிரி வருமா? படம் சரி, நான் என்ன சொல்கிறேன், படம் ஓடுறது ஓடாதது மக்கள்கிட்ட இருக்குது. படத்தை கொண்டு போய் சேர்க்குறது ப்ரொடக்ஷன் கிட்ட இருக்குது. இதெல்லாம் தாண்டி கேரளாவில் மழையும் பெய்யுது, இங்கேயும் சில விஷயங்கள் நடக்குது. ஓடிடி பிஸ்னஸ் வேறு மாதிரி இருக்குது. எல்லாமே இது இருக்குது. சில தியேட்டரில் சுமாரான படங்கள் ஓடிடியில் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு வாட்டி படம் போகும்போது அவங்க கேட்டாங்க, ஏன் இந்த படம் வந்து ஓடாத படத்தையும் எடுக்கிறீங்கன்னா, தேட்டரில் போகாத படங்கள் ஓடிடியில் ஒர்க் ஆகும். ஸோ யூஸ்வல் லவ் ஸ்டோரிக்கு ஒரு விஷயம் இருக்குது, அது எல்லாமே நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி இந்த படம் ஹிட் ஆகுன்றது கடவுள்கிட்ட அந்த டே, அந்த நாள் வெள்ளிக்கிழமை அமையிறது மட்டும்தான் இருக்குது. உழைச்சிருக்கோம், கொண்டு போய் சேர்க்குறதும் அது மட்டும் நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் அதோட ப்ளஸ் மைனஸ் நம்மக்கிட்ட, அந்த கீ நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது. இல்லை, நான் விஜய் சாரை மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணல. நம்ம ஸ்ரீநாத் சார் தான் மினிஸ்டர், நம்ம மச்சான் தான். அவர் தூத்துக்குடியில் இருக்கார். அப்போ கூட நான் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தேன். அது ஆக்சுவலாக வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கு 2 மாதம் முன்னாடி தான் ஸ்ரீநாத் சொன்னார், நம்ம போய் பார்த்துட்டு வரலான்டான்னு சொன்னார். சரிடா அப்படின்னு சொன்னேன். அந்த சரியை கொஞ்சம் இன்னும் அழுத்திருக்கலாம். போக பார்க்க முடியாத விஷயம் கிடையாது ஆக்சுவலாக. பட் ஒரு நாள் போகணும் ஆசை, குடும்பத்தோடு ஒரு வாட்டி போய் ஒரு பார்த்துட்டு வரணும்னு ஆசை கண்டிப்பாக இருக்குது. 100%. மேடம், இது மலையாளம் தமிழ் சொல்கிறீங்க, ஆனால் நாகர்கோவில் கன்னியாகுமரியில் ரெண்டுமே சேர்ந்து தான் பேசுவாங்க. அங்கே எடுக்கப்பட்ட கதையா அல்லது கேரளா கதாநாயகி கேரளா அல்லது கதாநாயகி தமிழ்நாடுங்கிற அப்படி எடுத்திருக்கீங்களா? இதில் கதாநாயிகை தமிழ், நாயகன் வந்துட்டு த ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு மலையாளி, அந்த மாதிரி. இதுக்கு முன்னாடி நீங்கள் இது எப்படி நீங்கள் டைரக்டர் ஆனீங்க, அது சொல்லுங்கள். பிகாஸ் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஓகே. yeah, independent. First I started with my video songs because I write songs and script also. I usually do stories. Then after that I thought I should visualize it, so started visualizing the video songs, then went to the scripting and the short stories, short movies I took. Then I went for the children's movie. ഒരുപാട് സ്ഥലത്ത് I have given for the awards, and so I received awards. So for children's movie from Kerala and UAE, I received many awards. So after that I was actually going to other people to put my song, my lyrics in their movie. So 2 years I waited for that. ആരുമേ എനിക്ക് ചാൻസ് തന്നില്ല. അങ്ങ് ലാസ്റ്റ് വൺ മൂവി ഡയറക്ടർ ടുക്ക് മൈ സോങ് ആൻഡ് ഐ ആക്റ്റഡ് ഇൻ ദാറ്റ് ഓൾസോ. അപ്പോൾ അഗെയിൻ ഐ എം വെയിറ്റിംഗ് ഫോർ ദാറ്റ്. the cinema പുറത്തേ വന്നിട്ടില്ല, ലൈക്ക് ഇറ്റ്സ് സ്റ്റിൽ ഇൻ ദ ബോക്സ് ഓൺലി. So I thought, why not me? I should do something. അങ്ങനെ സ്ക്രിപ്റ്റ് എഴുതി ഫസ്റ്റ് ആക്ച്വലി ഒരു അസോസിയേറ്റ് ആയിട്ട് വർക്ക് ചെയ്യാൻ I thought I will work as an associate. Then our co-producer was there, everybody was there, and my husband also said, okay, if you want you can start the project. So we were also producing it. So then the we booked one director, he came, but we bring them to Abu Dhabi. Actually the first part was shooted there. So that time I found out that he was not properly doing. Maybe I know better than him. So when the co-producer vanite you salam parne and the driver sent back to Kerala, and then he told me that why don't you do it? Why you have to waste the money like this giving to others? You start doing because you know the story. So ange start panna, we finished all the things. Malayalam, that was Malayalam movie, which is Sri Lankan Sundari in Abu Dhabi. Other release 2023 release it. After that I thought I'll make Tamil. Because കേരളാവിൽ എനിക്ക് സ്വീകരണമില്ലേ, കിടക്കാതെ no support for ladies, no support. So my all friends, because UAE we have so many friends from Tamil, so they said, why don't you take a Tamil movie?
And my husband was in Chennai also a few years. Then my cousins are here in Chennai. So we thought we will make Tamil movie. So on the script, I just made the script. So I want to have my song in Malayalam because I can write in Malayalam the songs, words. So the script all we are doing in the English. So I thought I'll make 2-3 songs in Malayalam, and I'll mix it, Tamil and Malayalam border like that, so that I can introduce my songs also. So then I wrote that, and after that, for Tamil also, they said, you have to write Tamil songs also. So then Google helped me to translate that Tamils. Then I gave to another person to check that, this is correct or not, what I have written in Tamil. So they said it is correct. So I was also like, impressed, confident. I became a little more confident. ஓகே. இந்த துபாய்